வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் அமினோ அமிலங்கள், போதுமான அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள், அதாவது இரும்பு சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. விட்டமின் சத்துக்களில் விட்டமின் ஏ, பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி எல்லாமே இருக்குங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரக எண்ணெயிலுமே கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும், 57% தாவர எண்ணெய்களும் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, கருஞ்சீரகம் ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமாகவே திகழ்வதால தான் நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியதுங்க கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நீங்க தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நம்முடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. கருஞ்சீரகத்தை நீங்க வெறும் வயிற்றுல தினசரி எடுத்துட்டு இருக்காலும், அதே போல சமைத்து உங்களுடைய உணவுகளை எடுத்துட்டு இருந்தாலும் மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் எப்போதுமே சிறந்த விதத்தில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ குறிப்பா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு கருஞ்சீரகத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியான ஒரு தீர்வாக அவங்களுக்கு அமையும். அந்த நினைவு திறன் முழுவதுமாக அவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்காது. வயசானவர்களுக்கு மறதி அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஆனா அது அளவுக்கு அதிகமாக இல்லாம ஓரளவு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு எல்லாமே அந்த மறதி அதிகமா இல்லாம பாதுகாக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வயதானவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நாம கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது மூளை நரம்புகளில் உள்ள இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்படும். செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்று மூளைக்கு வெகுவான ஒரு ஆரோக்கியத்தை கருஞ்சீரகம் உங்களுக்கு கொடுக்குங்க. நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். ஸோ நீங்க சுகர் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய பேஷண்ட் உங்களுக்கு அதாவது நீங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்டா இருக்கீங்கன்னா, இந்த டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கருஞ்சீரகம் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, கருஞ்சீரகத்தில் வளமான அளவில் நார்சத்துகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அமினோ அமிலங்களையுமே கொண்டு இருக்கு. இப்போ நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் டீ நீங்க குடிக்கும்போது அதோட கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் போதுமான அளவுக்கு உங்களுடைய ரத்தத்தில் சுரக்கப்படும். இதனால ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, வரும் காலத்தில் ஃபியூச்சர்லையும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்து தொடர்ந்து கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கணுங்க. இதய பராமரிப்பிற்கு மிகவும் நல்லது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குதுங்க. உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள் கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. இப்போ ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சா இதயம் எப்படி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக தான் போகும். அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சிருக்கும் போது ரத்த ஓட்டம் செல்வதில் தடைபாடு ஏற்படும். தடைபாடு ஏற்படும் பொழுது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்காது. அதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான இதயம் தொடர்பான பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கும் மேலும் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பார்த்துக் கொள்வதற்கும் கருஞ்சீரக விதைகள், கருஞ்சீரக எண்ணெய்களை உபயோகப்படுத்தலாம். இதனால கருஞ்சீரகத்தை நீங்க பாலில் கலந்து குடிச்சீங்கன்னா நல்ல பலன் பெறுவீங்க. உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்காது. இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். பற்களினுடைய வலிமைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் பற்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள், ஈறுகள்ல ரத்தம் போக்கு உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக அமையும். பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்கும். வாய் சம்பந்தமான பாதுகாப்பை நீங்க தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னா ஒரு அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை உங்களுடைய ஈறுகளில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அந்த 2 முறை காலையில் எழுந்தோடனே நீங்கள் ஒரு டைம் விளக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது மாதிரி நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா சரியாக போயிடும். ஈறுகள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இன்னும் குறிப்பாக சொன்னால் பற்கள் வலுவடையும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதோ அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, கிருமி தொற்று வாய்களில் அதிகமாக ஏற்படுறது, உமிழ்நீரினுடைய தரம் பாதிக்கப்படுறது, இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய பற்கள் பலமாக இருக்கும். ஈறுகளினுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகங்க. இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அப்படின்னா கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அந்த நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்றதுக்குமே கருஞ்சீரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணும்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரம் அப்படின்னு ஒரு சீரம் இருக்கும். ஸோ அதனுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படுத்தும். இதனால ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். ஸோ சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள், சிறுநீரக பாதிப்புகளுக்கு
இது ஒரு சிறந்த தீர்வாக அதனால தான் இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகியிருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். தொடர்ந்து கருஞ்சீரகத்தையும் கருஞ்சீரக எண்ணெயுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.